ஸோ வெல்கம் பேக் ஜிஃபேம். ஹவர் யூ ஆல் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் செஃபன் செக்கராக பத்திரமா சூப்பராக நல்லாவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ எஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஐட்டத்தை கையில் வச்சுருக்கோம். சார்ஜ் இல்லையா அதில்? இவ்வளோ ஓடும், இவ்வளோ ஓடிச்சுது. அப்போ ஸோ சார்ஜ் போட்டுக்கிற இருங்க கைஸ். இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா வேக்யூம். ஸோ கார் வேக்யூம். இது உள்ளே எவ்வளோ குப்பை கலெக்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். அதோட இன்னொரு கனெக்டர் இங்கே இருக்குது. ஸோ எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இப்போ வரைக்கும் போய்ட்டு அண்ணன் கூட போய்ட்டு ஒரு டீ வாங்கிட்டு வருவோம். வாங்க போய்ட்டு டீ வாங்கிட்டு குடிச்சிட்டு அப்போ அது வந்து சார்ஜ் ஏறி இருக்கும். அப்போ வண்டியில் தண்ணி செக் பண்ணிட்டு கொஞ்சம் வேக்யூம் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு கிளம்பலாம். ஸோ ஜிஃபேம் அண்ணன் வந்து கிட்ட நடந்து போயிட்டுருக்கிறாரு. நானும் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியே போய்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி ஒரு ரூமை இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக கட்டி கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். வருஷத்துக்கு 12,000 ரியால் இருந்த இடத்துல இப்போ நம்ம நடனோட ரூம் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி 12,000 ரியால் வந்து இது வாடகை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15,000 ரியாலாக அதை அதிகரிச்சிருக்கிறதாக நியூஸ் வந்திருக்கு. கஃபீலும் வந்து இப்போ திணறாரு. என்னடா தம் ரூமுக்கும் என்ன இஷ்டத்துக்கு ஏற்றிட்டு போய்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது. சரி வாங்க இப்போ போய்ட்டு இந்த பெங்காலி கடையில் வந்து மிஷின் டீ தான். ஸோ அந்த மிஷின் டீ ஒன்று போட்டுட்டு கிளம்புவோம். பிகாஸ் எங்கள் காலையில் எந்திரிச்சோன்னா டெய்லி ருட்டீனே எதுவும். பிகாஸ் காலையில் நம்மளுக்கு டிஃபன்லாம் கிடையாது, டைரக்ட்லி டீ, அவ்வளோதான். நேராக வியாபாரத்துக்கு தான். மதிய சாப்பாடு அப்படி இப்படின்னு தான். அந்த வேலை ஏதாச்சும் ஒரு வேலை அதுவாக பக்காவாக அமைஞ்சிச்சினால் ஏதாவது சாப்பிட்ற மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ வாங்க போவோம், டீ வாங்கிட்டு கிளம்புவோம் நம்ம. இப்போ ஃபேம்ஸ் பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிஃபன் வந்து ஆரம்பித்தாச்சு. ஒரு காஃபி வாங்கி 50-50 ஒரு இது வந்து 10,000னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அந்த 10,000 வந்து சாப்பிட போகிறோம். நேற்று சல்மான் ஸ்வீட்ஸ்லேருந்து க்ரீம் ரோல் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் நம்மளுடைய இன்றைய டிஃபன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு தேசி டிஃபன், ஒரு நாட்டு டிஃபன் அப்படிங்கிற மாதிரி. கையெல்லாம் ஒரு மாதிரியாக குளிரில் ஒரு மாதிரியாக பூத்து அப்படியே ஸ்ட்ராங் ஆகிடுதுங்க. வலி கொடுக்குது அப்படியே கையெல்லாம் ஓட்டி ஓட்டி. எனிவே பார்த்துக்கலாம். என் கூடயே கழுவுன வண்டி தான் இது. பார்க்க வெள்ளையாக தெரியுது, என் வண்டியை பாருங்கள். தூரத்துலேருந்தே தெரியுது. இந்த மரூன் கலரே தான் பெரிய பிரச்சனைங்க பாருங்கள். கொள்ளூர் டைமில் காலையில் பனி இருக்கா, அந்த டைமில் தூசி அவெல்லாம் தட்டி விட்டு போகிறானோ அதெல்லாம் வந்து திப்பி திப்பியாக உட்காந்துக்குது. அதுதான் பிரச்சனை. மறுபடியும் ஃப்ரீ டைம் எடுத்தோடனே இப்போ உடனே நம்ம துடைப்போம். நம்ம வாங்க இப்போ நம்ம கிளம்பலாம். ஸோ அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கிளம்பிட்டாரு. இதோ அங்கே போயிட்டுருக்கிறாரு. கிட்ட உங்களுக்கு நான் வளைச்சேன்னா தெரியும். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா நடனன்னு வந்துட்டார். ஸோ அதனால் வாங்க நம்ம டிஃபன் பண்ணிகிட்டே போயிடலாம் அப்படின்னு சொன்னார். அதனால் டிஃபன் பண்ணிகிட்டே போயிடலான்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு முடிவுக்கு வந்து விட்டோம். ஆஹா, அண்ணன் பாட்டுக்கு ஆப்போசிட்டில் ஓடிக்கிட்டு இருக்கே. இந்த பக்கம் நான் மட்டும் போயிட்டுருக்கேன். அண்ணன் பாருங்கள் அங்கே போயிட்டுருக்கிறாரு தூரத்தில். எனக்கு வேறு ரோடு அவ்வளோவா தெரியாது. இந்த பக்கத்தில் என்ன எவ்வளோ நாள் இருந்தாலும் எப்போ ரோடை கற்றுக்க போகிறோன்றது தெரியல. அவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்குது ஜிஃபேமே. இந்த ஏரியாவே ரொம்ப கச்சாமுச்சான்னு இருக்கும். எங்கே போயிட்டுருக்கிறாரு, நிற்கிறாரு என்னன்னு தெரியலையே. வண்டியை வளைக்கிறாரு மறுபடியும். எதுக்கு வளைக்கிறாரு? சொட்டர் எடுக்க போறியா? எனக்கு ரூட்டு தெரியாது, போயிட்டு வா. அண்ணன் சொட்டர் மறந்துட்டார். குளிர் பயங்கரமாக அடிக்குதுல்ல. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா சரியாகும். எனிவே பார்த்துக்கலாம். அந்த ஹோட்டல் ஐ திங்க் ஸோ இங்கே தான் இருக்கும். அங்கே கிட்ட போய் பார்க்கலாம் நம்ம எங்கே இருக்குது அந்த ஹோட்டல் அப்படின்னு. அங்கே வந்து கிப்தா வந்து சூப்பராக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் என்ன கிப்தானா ஆக்சுவலாக ஒன்றும் கிடையாது. கிப்தா என்பது அந்த ஈரல் இருக்குல்ல, ஈரல் தந்தூர் ரொட்டி இருக்குல்ல, அது இங்கே வந்து தமீஸ்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் தமீஸ்னு சொல்ல மாட்டாங்க. எந்த பக்கம்பா? இங்கே தான் நினைக்கிறேன். எந்த ஹோட்டல்னு தெரில. அண்ணன் வரட்ட இருங்க, நம்ம நின்றுக்குவோம். லெஃப்டா ரைட்டான்னு சொல்லி தெரியல. பொதுவாக ஒரு லெஃப்ட்லேயும் இல்லாமல் ரைட்லேயும் இல்லாமல் ரெண்டுக்கு சென்டரில் நிற்போம். அண்ணன் வந்துச்சுன்னா இப்படி போயிடலாம், இப்படி போயிடலாம். மேமே ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வந்தாச்சு. நான் வந்து ஆர்டர் போட்டு ஆல்ரெடி உட்காந்துட்டாரு. ஸோ திஸ் இஸ் கிப்தா. இது வந்து ஈரல் பார்த்தா தெரியும். ஸோ ஈரலை நல்லா ஒரு மாதிரி பொரிச்சு நம்ம கேட்குறப்ப தான் பச்சை ஈரல் எடுத்து ரெடியாக பண்ணுவோம்ல, அது வரைக்கும் ஈரலை பச்சையாக தான் வச்சுருப்பாங்க. நம்ம கேட்டதுக்கு அப்புறம் தான் பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அப்படி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அப்படியே அது கூட பச்சை மிளகா, மாட்டு ஈரலா, ஆட்டு ஈரலா, மாடா ஆட்டு ஈரல் வேறு லெவலில் இருக்குல்ல. சாப்பிடுவோம். அப்படியே அழகா மிளகா கூட தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம். சூப்பர்ப்பா, நல்லா இருக்கு. சாப்பிட்டுட்டு டெலிவரி கிளம்பலாம் வாங்க கைஸ். அன்பில் பெல் என்னடா பார்க்குறீங்களா? அந்த கிப்தா வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாராளமாக இருந்துச்சு. வெறும் 12 ரியாலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிப்தாவே கொடுத்தாங்க. கிப்தானா ஈரலை தான் நான் கிப்தான்னு சொல்கிறேன், அதர்வைஸ் நத்திங். ஸோ அந்த கிப்தா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. வாங்கினோம், 3 பேர் சாப்பிட்டோம்.
ஒரு ரியாலுக்கு தண்ணி பாட்டில் வாங்கணும். மொத்தம் 13 ரியால் தான் செலவாச்சு. ஸோ 3 பேத்துக்கு பாருங்கள் எவ்வளோ ஆச்சு, மிஞ்சி போனால் ஒரு 4 ரியாலாக இருக்குமா, அவ்வளோதான். காலையில் டிஃபன் முடிஞ்சுது, நல்ல ஒரு நான்வெஜ் டிஃபன். வாங்க இப்போ நம்ம வந்துட்டு கிளம்புவோம். என்ன அது ஷூவா? எவ்வளோ அது? லூலு ஆஃபர் போயிட்டுருக்கு 108 ரூபா தான், அப்படியே பாதி ப்ரைஸ் 54 ரூபா தான். லூலு இல்லையா? நான் போட்ட மாதிரி தான் இருக்குது. குவாலிட்டி பாரு, குவாலிட்டி வித்தியாசம் இருக்குது. இந்த அடியில் இருக்கிற இந்த ரப்பர் வித்தியாசம் இருக்குது, மற்றபடி உள்ள ஃபோமிங்கு அந்த இதெல்லாம் நல்லா இருக்குது. கைஸ் லூலுவில் ஆஃபர் போய் கொண்டு இருக்கிறது. இதுவும் 60 ஹெட்ஃபோன் 20 போட்டுருந்தோம். 60 ஹெட்ஃபோன் 20 ரூபா. இதெல்லாம் சைனா. இது எதுக்கு வாங்கினேன்? மைக்ரோ ஸ்பீட் கஃபே காசு தான் வாங்குது. வயர்ட் ஹெட்செட் 360 அது இதுன்னு யூஸ் பண்ணி பார்த்தா தான் இருந்தாலும் தெரியும். அந்த அளவுக்கு மொக்கையா வைக்க மாட்டாங்க. டிஸ்ப்ளே லெவல் ஆஃப் iOS இல்ல இது நல்லா தான் கஃபில் காஸ்ட்லயே வாங்கிட்டு எல்லாத்தையும் 150 ரூபாய்க்கு வாங்கிக்கேன்னா நான் கணக்கு வாங்கிட்டு எல்லாமே. இது எவ்வளோ வந்துச்சு? இது 33 ரூபா தான். 33 ரியால் தானா? கைஸ் 33 ரியாலுக்கு அழகான ஜீன்ஸ் கொஞ்சம் விரிச்சு காட்டு. அவர் எப்படி வா? 33 ரியாலுக்கு அழகான ஒரு பேக்கி பேண்ட்டா, என்ன பேண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பேண்ட். இது கார்கோ பேண்ட் மாதிரி இங்கே ஒரு இது வருது. வேறு எதாவது வாங்கினியா? க்ளவுஸா? இந்த ஒரு க்ளவுஸ் சார் வாங்கிட்டு வந்துட்டான். ஆமா இது நாங்களும் வாங்கணும். வாங்கியிருந்தா இது என்ன வித்தியாசமா இருக்கும்? 10 ரூபா தான். அது கேட்காமலே நீ ஒன்று வாங்கிட்டு வந்து எங்களுக்கு 10 ரூபா கேட்டால் கொடுத்துருப்போம்ல. இருக்கும் உங்கள்கிட்ட எப்படி இருக்கும் பார்த்துட்டு தானே இருக்கேன். கைஸ் முதலாளி வந்து 150 ரூபாய்க்கு நீ என்ன வேணா வாங்கிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அண்ணன் வந்து பிளான் பண்ணி இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி விட்டதோ. சரி வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணி கிளம்புவோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுக்கப்புறம் நம்ம வியாபாரத்தை பார்க்கணும்ல. 20 ஆர்டர்ஸ் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணுறது இல்லை. அப்புறம் நம்ம லெட்ஸ் கோ வேகமாக ஓடி போய் நம்ம டெலிவரி கம்ப்ளீட் பண்ணலாம். ஆச்சு. ஸோ பெட்ரோல் போட்டுக்கலாம். ஏன்னா பெட்ரோல் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா லோ ஆகிடுச்சு. தெரியும் உங்களுக்கு, நம்ம போட்டு 2 நாள் ஆச்சு. வந்த அன்றைக்கி ஃபஸ்ட்டே நம்ம ஓட்டினது. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? எஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது பாட்டுக்கு ஓடட்டும். டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சர்னு இப்போ ஃபுல்லாகும். 10 ரியாலுக்கு முதல் ஆர்டரு. இந்த பாருங்கள், இந்த பக்கம் இதுக்கு பின்னாடி தான் ஹோட்டலில் சாப்பிட்டோம். இந்த அதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஈக்குவல்ன்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. நம்ம ஜிஃபேம் கூட ஒருத்தர் ஈக்குவலில் தான் வேலை செய்கிறாரு. எனக்கு ஞாபகம் இருக்குது. ஹித்தினில் நான் இருக்கும்போது அந்த யுவாக் பக்கத்தில் ஃபார்ச்சுனர் ஓட்டும்போது அங்கே ஈக்குவலில் ஒருத்தர் வேலை பார்த்தாரு. ஸோ அவர் ஞாபகம் வந்துருச்சு இப்போ செகண்ட். வாங்க 34 ரூபாய்க்கு அதுக்குள்ளே ஏறிடுச்சிங்க. சார் எங்கே போயிட்டுருக்கு பாருங்கள், உங்கள்கிட்ட பேசி முடியல. சரி வாங்க ஃபஸ்ட்டு டெலிவரி எடுத்துகிட்டு போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம். ஸோ ஒரு வேலையை வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்டே நம்ம வந்துட்டோங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இருக்கிறது அப்படியே காலி ஒரு இடம் மாதிரி தெரியுதா? அண்ணன் ரூம் வந்துட்டுருக்கேன். நான் இந்தாண்ட வந்துட்டேங்க. காலிங் போனால் மறந்துட்டே வந்துட்டேன். எப்படா மேனேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா லொக்கேஷனே நம்ம ரூமை தாண்டி தான் போச்சு. அப்படியே நின்று உள்ளே ஓடி போயிட்டு மொபைல் எடுத்துகிட்டு கொடுக்குன்னு மறுபடியும் ஓடி வந்தேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சேம் அப்பார்ட்மெண்ட். இந்த நம்ம ஊர்லலாம் கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து அப்படியே லைனாக வீடு கட்டி விட்டு சேல்ஸ் பண்ணிட மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. ஸோ அந்த மாதிரி இங்கே நல்லா, ஆனால் பெரிய பெரிய வீடு, நம்ம ஒரு மாதிரி சும்மா டம்மி வீடெல்லாம் கட்ட மாட்டாங்க. டம்மி மீன்ஸ் ஐயோ அது வேறு, எனக்கு மறுபடியும் அந்த கான்ட்ரவர்சியில் ஏற்றி விட்றாதீங்க. டம்மி மீன்ஸ் நம்ம ஊர் மாதிரி சின்ன சின்னதாலாம் கட்ட மாட்டாங்க. இப்போ நம்ம ஊரில் ஒரு ஒரு மிடில் கிளாஸோட வீடு பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு அப்பர் மிடில் பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு ஹை கிளாஸ் ஒரு வீடு பார்த்தா எப்படி இருக்கும், அது கண் கூட பார்த்தா தெரியும். இவங்க வந்து இதுதான், இவங்க வந்து இப்படி தான், ஸோ இவங்க வசதி இவ்வளோ தான், அதனால தான் இப்படி கட்டியிருக்கிறாங்க அப்படின்றது நம்மளால ஒரு கணக்கு போட முடியும். பட் இங்கே வந்து பாருங்கள், இது வீடு தான் ஆக்சுவலாக. இது சவுதியில் ரொம்ப சின்ன வீடு தான். பட் எப்படி இருந்தாலும் நம்ம ஊர் காசுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 1 crore தொட்டுரும். சாதாரணமாகவே 1 கோடி ரூபா அசால்ட்டாக தொட்டுரும் இந்த வீடை பார்க்குது. வெளியேருந்து பார்க்க பாக்ஸ் மாதிரி சின்னதாக தெரியுதா, உள்ளே போய் பூந்தோன்னா பாப்பா அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் லைனாக எல்லாருமே ஜாலியாக கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற அந்த ஆரிது நர்ஜிஸுங்கிற இந்த ஒரு ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டெவலப் ஆகி கொண்டு இருக்கிற ஒரு ஏரியா. பயங்கர டிமாண்டு, பயங்கர டெவலப்மெண்ட்டு, வேலை நடந்துக்கிட்டே இருக்குது, இடம் சேல்ஸ் அடித்து நவுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதாக போயிட்டுருக்கு. ஓகே ஜாஹேஸ் கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டேன். ஆனால் அவருக்கு ஏதாவது திறந்தே இருக்குது, அவராக தான் இருப்பார், பார்த்துட்டு வராருங்க. என்னுடைய செகண்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜாமா நூரா காலேஜ்குள்ளே வந்தாச்சு. ஜாமியா நூரான்னு சொல்லுவாங்க, அதாவது காலேஜ் தான் ஜாமான்னு சொல்லுவாங்க. சில பேர் ஜாமான்னு சொல்லுவாங்க, சில பேர் ஜாமியான்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் மாறும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் இந்த கண்ட்ரியில் இருக்கும்போது இவங்க தான் அந்த இது பேசுகிறது வந்து கரெக்டாக இருக்கும். நம்மலாம் வந்து கற்றுக்குட்டி தானே, இங்கே வந்து நம்ம பொழப்பு நடத்துறதுக்காக நம்ம வந்து ஜஸ்ட்டு கற்றுக்கிட்டவங்க. கொஞ்சம் முன்ன பின்ன அதெல்லாம் இருக்க தான் செய்யும், அதனால் கட்டுக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னேன் ப்ரோ அது ஃபிலாஃபில் இல்லை ப்ரோ ஃபலாஃபல் அப்படிம்பாங்க. ஆனால் ஃபலாஃபல்னு சொன்னதுக்கப்புறம் ஃபலாஃபல்னு சொன்னதுக்கப்புறம் அது ஃபலாஃபல் இல்லை ப்ரோ ஃபிலாஃபில் அப்படிம்பாங்க. அது ஃபெலாஃபல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெலாஃபல் கம் ஃபெலாஃபல் அப்படிம்பாங்க. கம் ஃபலாஃபல்லுங்கிறாங்க, ஃபிலாஃபில்லுங்கிறாங்க. நமக்கு எதுக்கு? நம்ம பியூர் தமிழ் கொஞ்சம் அப்படியே சென்னை தமிழ், அதுக்கப்புறம் மெட்ராஸ் தமிழ் மாதிரிலாம் மாறும் தெரியுமா? அந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது. புள்ளிங்கோ தமிழ் அந்த மாதிரி இங்கேயும் மாறும். புள்ளிங்கோ அரபி, நார்மல் அரபி, நல்ல அரபின்லாம் இங்கே இருக்குது. அதனால் நம்ம அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல.
நேராக போகிறோம், போயிட்டு இறக்கி விட்டுறோம். எவ்வளோ பெரிய காலேஜ் பாருங்கள், ரொம்ப பெரிய காலேஜுங்க. ஆனால் இது ரொம்ப பெருசு. அதுக்குள்ளே கஸ்டமர் ஃபோன் அடிச்சிட்டாங்க. வேர் ஆர் யூ, ஹவு மெனி மினிட்ஸ் யூ வில் டேக். சொன்னேன் இந்த மாதிரி 8 minutes ஐ வில் டேக், கூகுள் மேப் வில் ஷோ மீ 8 minutes அப்படின்னு. ஓகே தேங்க்யூ சொன்னேன், வெல்கம். இப்போ போயிட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுவோம் வாங்க. 4வது ஆர்டர் அப்படியே இந்த இடத்துல அபுபக்கர் ரோடு பக்கத்தில் இருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துச்சு. இங்கே ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட் இங்கே சுற்றி இருக்குதுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்ட தெரியுற இந்த ரெஸ்டாரண்ட் விஸ்டர் நினைக்கிறேன். ஆமாம் விஸ்டர் தான். இப்போ அங்கேருந்து 4வது ஆர்டர் எடுக்க போகிறோம். வாங்க எடுத்துகிட்டு கொண்டு மறுபடியும் ஓடலாம். ஸோ 5வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்காக வந்துட்டோம். 14 ரியாலுக்கு முருஜ் பக்கம் போகுதுங்க. வேறு வழி இல்லை. ஷவர்மா அல் பலத் இதுவாக தான் இருக்கும். ஷவர்மா அல் பலத் இது ஒன்று தான் இங்கே இருக்குது. சரி வாங்க எடுத்துகிட்டு போவோம். இன்றைக்கி என்னன்னு தெரியல, ரொம்ப ஸ்லோவாக ஓடிட்டுருக்கு. இப்போ அங்கே போன உடனே பாருங்கள், எனக்கு ஷவர்மா 2 பீஸ் ஆர்டர் போட்டிருந்தாங்க, அதை கொடுத்துட்டாங்க. ஆனால் இது பில் எப்பவுமே நல்லா பார்த்துக்கங்க. இல்லை அது கூட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 தண்ணி பாட்டில் வேறு இருக்குது. இப்படி தான் நான் 2 வாட்டி இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் டோட்டல் ஹிஸ்ட்ரியில். பில்டிங்கை பாருங்கள் என்ன தரமா பண்ணியிருக்கேன். நம்ம மாட்டுக்கு அவங்க கொடுத்ததை வாங்கிட்டு போயிட்டே இருந்துட்டேன். சில பேர் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஹோட்டல் போனேன். ஏன் அந்த பக்கம் போன தானே, நீ பில்லு பார்க்க வேண்டியதானே அப்படின்னா. நான் சொன்னேன், லூசு பையில நாங்கள் ஆர்டர் எடுக்க வந்திருக்கோம், நீ கொடுக்குறத தூக்கிட்டு போயிட்டே தான் இருப்போம், நீ தான் சொல்லணும் இன்னும் இது பாக்கி இருக்குது, இது அந்த கவுண்டரில் போய் வாங்கிக்கோ அப்படின்னு. அந்த மாதிரி 2 வாட்டி சண்டே ஆயிருக்கு. அதனால் நீங்கள் டெலிவரி பண்ணும்போது பக்காவாக தயவு செஞ்சு நல்லா பார்த்து நிதானமாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அடுத்ததை நீங்கள் வந்து வாங்கிட்டு இதை அவ்வளோதானா இன்னும் இது பாக்கி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. இல்லைன்னா நம்மளுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம பறக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா எங்கடா டே, ஐயோ யாஸ்மின்கே தான் வருது. சரி தூக்கு பார்த்துக்கலாம். 2 ஆர்டர் வந்துருச்சு ஜிஃபேமே. ஓ 2மே ஊர்த்து கேஃபு தான். சூப்பர். 2மே யாஸ்மினுக்கு, 2மே ஊர்த்து கேஃபு. தூக்கியாச்சு 2 ஆர்டர் ஒரே டைமில். நம்பிக்கை இல்லைன்னா இங்கே பாருங்களேன் வந்துச்சா 2 ஆர்டர். ஒன்று தான் தூக்கிட்டு போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எங்கே திரும்ப போயிட்டுருக்கேன், மிகவும் டெலிவரி பாய்கள் பயப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு. இந்த பில்டிங் தெரிதா, அதுக்குள்ளே போயிட்டுருக்கேன். பார்க்கிங் கிடைக்கிறது பெரிய தலைவலி. பட் ஓகே 2 கிடச்சிருக்குல்ல, அதனால் அப்படியே 2த்தையும் தூக்கிட்டு அப்படியே போவோமே நம்ம பாட்டுக்கு. கொய்யால யாஸ்மினுக்கு தானே எடுத்துகிட்டு போகிறோம். 3ஆவதே வந்தாலும் அதையும் தூக்கிட்டு போவோம், கவலைப்படாதீங்க. சொல்லிட வேண்டியதான், இல்லை உங்கள் ஒரே இடத்துக்கு 3 வந்திருக்கு, நான் 3 ஒன்றா தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு சில கஸ்டமர் பார்ப்பாங்க, என்னடா நின்றுட்டான் வந்துட்டு தானே இருந்தான், என்னடா பொசுக்கு நின்றுட்டான் அப்படின்னு டென்ஷன் ஆவாங்க. பட் நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது, நிதானமாக நின்றுட்டு எடுத்துகிட்டு போவோம். இந்த உருத்து கேஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. நிறைய இடத்துல இதோட பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த காஃபி நிறைய பேர் குடிக்கிறாங்க. இப்போ 3ஆவது ஆர்டரு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தெரியுமா, அந்தளவுக்கு இது. இப்போல்லாம் 2 ஆர்டர் எடுக்கிறதுக்கெல்லாம் பயப்படுறதே இல்லை நம்ம. ஏன்னா அதே ஏரியாவுக்கு தான் நான் போகிறேன், அப்புறம் நான் என்னத்துக்கு பயப்படணும். 2 ஒரே கடையிலேருந்து இத்தனைக்கும் தூக்குறேன், அப்புறம் என்ன பயம், நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த பாருங்கள், இந்த டிராஃபிக் எல்லாம் நம்ம தாண்டி கீண்டி போய் பார்க்கிங்கை தேடி அங்கே நான் நிப்பாட்டிட்டு வர்றதுக்குள்ளே அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ 2யும் போய் காட்டிட்டு தூக்கிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துட்டே இருப்போம். வண்டியில் வச்சுட்டு கொண்டு போவோம் ஒரே டைமில். யோசிச்சிட்டே இருந்தேன், என்னடா 15 ரியாலுக்கு வருது, 15 ரியாலுக்கு யாஸ்மின் வரைக்கும் போகிறோம். அது இல்லாமல் யாஸ்மின் நம்ம போய் தான் ஆகணும். பிகாஸ் நம்ம இப்போ டிராஃபிக் டைம் மணி வந்து பார்த்திங்கன்னா 2. சில பேருக்கு இந்த இடத்துல டிஸ்பிளேல கூட தெரிய வாய்ப்புகள் இருக்குது. அது தேர் ஆர் போலீஸ் ரிப்போர்ட்டட் ஹெட்டா. சரி ஓகே இருக்கட்டும். ஸோ இருக்கான்னு ஏன்ட்ட கேட்குது, நான் எஸ்ன்னு வேறு சொல்லிவிட்டேன். மெட்ரோ போதுறாடே, சூப்பர்ராப்பா. ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி நம்ம போயிட்டு இருக்கும்போது அப்படியே போகுது. அண்டு கைஸ், ரியாத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க தெரியுமா. மெட்ரோ ஸ்டார்ட் ஆகிடுச்சி, பக்காவாக ஓடிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து உண்மையிலே அதில் ட்ராவல் பண்ணுறாங்க. நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் யாரும் அவ்வளோலாம் ஒன்றும் ஏற மாட்டாங்க இதில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தா நல்லாவே ஏறுறாங்க. ஆனால் எல்லாத்தோட விஷயம் என்ன தெரியுமா, மெட்ரோ ட்ரெயினில் இங்கே ஆளே இல்லைங்க. எனக்கு ஞாபகம் இல்லை, மும்பையில் நான் ஒரு வாட்டி மெட்ரோவில் போயிருக்கேன், சென்னையில் கூட போயிருக்கேன். அங்கே யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் மெட்ரோவில். அங்கேயும் யாரும் இருப்பாங்களா என்னன்னு தெரில, டிரைவரோ இல்லை பைலட்டோ லோக்கோ பைலட் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. பட் இங்கே யாருமே இல்லை. நம்ம டேரெக்டாகவே கிட்ட விஷுவல் அப்படியே பேப்பர் பேன் பார்க்கலாம் நம்ம பாட்டுக்கு. அது ஆட்டோமேட்டிக்காக தான் போகுது, ஆட்டோமேட்டிக்காக தான் வருது. செட் பண்ண டைமிங்க்கு அது பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கு போல். என்ன கதை எப்படி என்னதுன்னு உனக்கும் புரியல. டிராஃபிக் போலீஸ் ஹெட்டு அப்படின்றது இங்கே தான் சொல்லியிருக்கு. இதை பாருங்கள், போலீஸ்காரங்க நிற்கிறாங்க ஹெட்டு. நான் தான் மெயின் ரோட்டில் வந்துட்டுருக்கேன். எனக்கு எதுக்கிட்ட காமிச்சேன், சர்வீஸ் ரோட்டில் வரவங்களுக்கு காமிச்சிருந்தா கூட சரி ஓகேன்னு சொல்லலாம். சரி ஓகே வாங்க, இந்த 2 ஆர்டரையும் பிக்கப் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம் ஜிஃபேன். உருத் கேஃபுக்கு வந்துட்டேங்க. பெரிய பில்டிங் வாழ்கிறாங்க. இதை தாங்க பார்த்தா இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் தான் அப்பாடா நம்ம உண்மையிலே ஃபாரினில் தான் வேலை பார்க்குறோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி தோணுது. இல்லைனா தோணவே தோணாதுங்க. சரி வாங்க, உருத் கேஃப் முன்னாடி இருக்குது, முதல்ல நம்ம ஆர்டர் வாங்குவோம். லெட்ஸ் கோ. 2 ஆர்டர் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஒன்று 11 நிமிஷம் ஆகிடுச்சு, இன்னொன்று இப்போ 9 நிமிஷம் ஆகிருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் 2 ஆர்டரையும் வந்து பார்த்திங்கன்னா கையில் தூக்கியாச்சு, கிளம்பி போய் கொண்டிருக்கிறோம். ஃபேமா பில்டிங்கில் சுற்றிக்கும் உங்களுக்கு பில்டிங் தான் தெரியும். இதெல்லாம் வந்தால் தாங்க ஏதோ ஃபாரின்குள்ளே வந்த பேர் ஒரு ஃபீல் கொடுக்கும்.
மற்றபடி வேறு எங்கேயும் இல்லை. சரி வாங்க இந்த 2 கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த இதில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஜிஃபேமே. ஸோ 8வது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 9வது ஆர்டர் இப்போ வந்து எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். அந்த வீட்டு வாசப்படியில் தான் கொடுத்தேன், ஆன்லேயே வச்சேன், டக்குன்னு வந்துச்சு. சரி தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூக்கியாச்சு. வண்டி சவுண்டு வருது. சரி ஓகே, ஆமாம்ல நம்ம தான் மைக்கு போட்டிருக்கோமே, மைக்கு அப்புறம் எதுக்கு நமக்கு வரப்போகுது. ஐ திங்க் ஸோ ஆமாம், இதில் தான் போகணும் நம்ம. அப்படியே போவோம். இப்போ இங்கேருந்து இது என்ன ஹோட்டல், என்னமோ ஒரு ஹோட்டல் பேர் படித்தேன், அங்கேருந்து இப்போ தூக்கிட்டு போவோம். காலையில் நம்ம குபுசு இந்த இதெல்லாம் சாப்பிட்டோம்ல, என்ன சொல்கிறது, தமீஸ். அதனால் தமீஸும் கிப்தாவும் சாப்பிட்டோம். அதனால் வயிறு இன்னும் அவ்வளோவா பசி எடுக்கல. ப்ளஸ் ஸ்நாக்ஸ் வேறு வண்டியில் வச்சுருந்தோமா, அதை எடுத்து நொறுக்கியாச்சு. அதனால் வயிறு கொஞ்சம் திம்முன்னு தான் இருக்குது. ஸோ சாப்பாடு கொஞ்சம் லேட்டாக கூட சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. சவுதி அரேபியாவில் இருக்கிறதுலே ஒரு நல்ல ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதுவும் இல்லாமல் எல்லாத்துக்குமே இது நார்மலாக வரக்கூடிய விஷயம், யாரையுமே விட்டு வைக்காது. படித்தவங்க, படிக்காதவங்க, நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க, இல்லாதவங்க, ஃபேமிலியோடு இருக்கிறவங்களுக்கு அது பேச்சு வேறு. என்னடா அப்படி ஒரு விஷயம், ரொம்ப கஷ்டப்படுற விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க, அது ஒரு ஏக்கம். என்ன ஏக்கம்னு கேட்குறீங்களா? நல்ல டேஸ்ட்டு, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு நல்ல டேஸ்ட்டாக திங்க எதுவும் கிடைச்சிராதா அப்படின்ற அந்த ஏக்கம் இருக்குது பாருங்க. அடாடாடா, அதுக்காக எவ்வளவோ ட்ராவல் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் இல்லைன்னு சொல்லி செலவு பண்ணுறவங்களாம் இருக்காங்க. என்ன பண்ணுறது, வாய்க்கு ருசியாக ஒரு சோறு திங்க முடியலையே, நம்ம ஊர் டேஸ்ட்டு கிடைக்க மாட்டுது. நம்ம ஊர்லேயும் தான் ஒரு பரோட்டா கிடைக்குது, இங்கேயும் தான் பரோட்டா கிடைக்குது. நம்ம ஊரில் பரோட்டா கூட வெஜ் குருமாவா சிக்கன் குருமாவும் கேட்பாங்க, இங்கே பரோட்டா கூட சுண்டல் வேணுமா சட்னி வேணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. மனுஷன் என்ன பண்ணுவான் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு குருமாவது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறதில்ல. 1 ரியாலுக்கு பரோட்டா கொடுக்குறீங்க, அந்த இடத்துல 2 ரியால் வாங்கிட்டு போங்க. ஆனால் குருமாவுக்கு பரோட்டா கூட குருமா கொடுத்தீங்கன்னா, ஒரு சிக்கன் குருமா கூட வேணாம், ஒரு வெஜ்ஜு குருமா கொடுக்கலாம் நார்மலாக கொடுத்தா. அதாவது இப்போ அதுக்காக இங்கே இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படிலாம் சொல்லிட முடியாது. 90% ஹோட்டலில் அந்த மாதிரி கிடையாது. கேரளா ஹோட்டலுக்கெல்லாம் போய்க்கோங்க, சுத்தமாக கிடைக்காது. ஏதோ 1-2 ஹோட்டலில் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். மற்றபடி மேக்ஸிமம் பரோட்டா தனியாக வாங்கணும், அது கூட சாப்பிட்றதுக்கு பொருள் நம்ம வந்து சாப்பிட்ற பொருளையும் தனியாக தான் வாங்கி ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குதுன்னு சொல்ல வரேன், அதர்வைஸ் நத்திங். ஸோ பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறது. ஆஹா, க்ளவுட் கிச்சனுங்க இவ்வளோ பெருசாக. வாங்க இது உள்ளே போயிட்டு தான் இப்போ நம்மள்ட்ட வாங்கணும். இன்னும் வீடியோ நான் வேறு பப்ளிஷ் பண்ணாமல் இருக்கேன், அதை வேறு பார்த்துட்டு இப்போ பப்ளிஷ் பண்ணணும். உள்ளே போவோம், ஃபினிஷ் ஆகிடுச்சின்னு சொன்னாங்கன்னா ஓகே, அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்ம டக்குன்னு போயிட்டு வீடியோவை தம்ப்நெயில் எடிட் பண்ணி போட்டு விட்றலாம் ஜிஃபேம். ஓகே லெட்ஸ் கோ, போகலாம் வாங்க. இந்த தலைவர் வெளியே வராரு பாருங்க, அங்கே தான் நம்மளும் போகணும். ஆர்டர் எடுக்கிறதுக்காக நம்ம ரொம்ப கிட்டே நெருங்கி விட்டோம். ஸோ சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது ஹோட்டலுக்கு போயிட்டு டக்குன்னு வந்து ஆர்டரை பிக்கப் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே கஸ்டமர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹலோ ஜாஹிஸ் டிரைவர், டூ யூ ஹாவ் 100 ரியால் சேஞ்ச்? அரபியில் போட்டு கொசங்கிறாங்க. இது யாரா அரபியில் பேசிகிட்டு இருக்கிறது, அரபியும் புரியல, எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க டூ யூ ஹாவ் 100 ரியால் சேஞ்ச்? நான் சொன்னேன் நோ, ஐ டோன்ட் ஹேவ் 100 ரியால் சேஞ்ச். அப்புறமா கேட்டேன், நம்மக்கிட்ட கொஞ்சம் சில்லற கிடக்கு, ஏன்னா கஸ்டமர் இன்றைக்கி கூட கேஷ் தான் கொடுத்தாங்க. அப்போ நான் கேட்டேன் ஹவு மச் யுவர் ஆர்டர் அப்படின்னு. 49க்கு எங்கள் பிள்ளைங்க ஆர்டர் பண்ணியிருக்கு, பட் தே ஹேவ் ஒன்லி 100 ரியால். நான் சொன்னேன் ஓகே, ஐ ஹேவ் ஒன்லி 50 ரியால் அப்படின்னு சொல்லிட்டேன். 1 ரியால் கிடக்கு, நீங்கள் எங்கே தேடி பார்த்தா கிடச்சிரும். ஓகே சீக்கிரமாக வந்து கிளம்பும். என்னப்பா கூட்டம், எதுக்கு கூட்டம் சம்பந்தம் இல்லாமல். ஐயோ டே யாரா ஆடவங்க. எதுக்கு இப்போ டிராஃபிக் ஆகி நிற்கிது தெருவில்? போங்கப்பா, இந்த சந்துக்குள்ளியுமா ஆக்சிடென்ட் ஆகிருக்க போகுது. ஆஹா, பார்த்தா அப்படித்தானே தெரிகிறது. என்ன விஷயம், யாருக்கு என்ன ஆயிற்று? இங்கே ஒரு கார், வெள்ளை கார் நிற்கிது, ஆப்போசிட்டில் ஒரு கார் நிற்கிது. எத்தனை பேர்? ஏன் பாய் ஒருத்தன் ரிவர்ஸுன்னு எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்கான். வண்டி பைக் காரனை இடிச்சு தள்ளிட்டாங்க. என்னன்னு தெரியலையே, பைக் இடிச்சிருக்காங்க, வண்டி டயர் கடியில் போயிடுச்சுங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. இந்த மாதிரி வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயந்தான் இதெல்லாம். இப்போ தெரிதா பைக்கில் நான் வந்து ஏன் வரல, அண்ட் பைக்கை பற்றி நான் யாருக்குமே ப்ரிஃபர் பண்ணுறதில்லன்னு. எல்லா டைமும் இது நடக்கிறதுலன்னு வச்சுக்கோங்களேன். பெருசாக பார்க்கவும் ஒன்றும் இங்கே அவ்வளோ பெருசாக ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. பட் வந்து காரை கம்பேர் பண்ணுறக்குள்ள பைக் வந்து சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்க்கு.
ஏன்னா நம்ம ஒழுங்காக தான் கரெக்டாக ஓட்டுவோம், எல்லாமே கரெக்டாக பண்ணுவோம். ஆனால் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, தேவையில்லாத வேலை பார்ப்பாங்க. இவன் ஏன் அப்பப்போ ரிவர்ஸ் கியர் போட்டுட்ருக்கான்? இவன் பாருங்களேன், ரிவர்ஸ் கியர் போட்டு நம்மளை பயமுறுத்துறான். இவன் கிட்ட போட்டு விடுங்க. ஸோ வந்து ரொம்ப கஷ்டங்க. கண்ணப்பின்னான்னு வருவானுங்க நம்ம ஒழுங்காக போனாலுமே, ரொம்ப டேஞ்சராக வருவானுங்க. அதனாலேயே வந்து ஒரு இது, ஆஹா பின்னாடிலாம் நல்ல டிராஃபிக் ஏறிடுச்சு பார்த்தீங்களா. சாதாரண சந்தில் ஒரு பைக்கு கீழே உந்து கிடந்ததுக்கு சந்துலேருந்து வர்ற டிராஃபிக் இப்போ பயங்கரமாக ஏறி போய் நிற்கிது. நம்ப மாட்டீங்க, என்னடா டிராஃபிக் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. நீங்கள் கிட்ட பார்த்துட்டு பேசுகிறீங்க, கொஞ்சம் பின்னாடியும் பார்த்துட்டு பேசுங்க. தெரியுதா, லைனாக எல்லாம் கட்டிட்டு நிற்கிறாங்களா. ஸோ எஸ், திஸ் இஸ் வாட் ரீசன் ஐ டோல்ட் யூ டிராஃபிக் ஏறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. யாரோ ஆப்போசிட்லேருந்து உள்ளே பூந்துருப்பாங்க, யாருமே தான் பூரில் போக வேண்டியது தானே. ஓ, ஒருத்தன் பூந்துட்டு நிற்கிறான், அவன் கொஞ்சம் பின்னாடி போகணுன்னு நினச்சா போயிடலாம், எல்லாம் வேலை முடிஞ்சிடும். ஆனால் நான் போவேனாங்கிறாப்புல தலைவர். அப்புறம் என்னன்னு சொல்கிறது. சரி பார்ப்போம், பைக் ஓட்டும்போது பார்த்து சேஃபாக ஓட்டுங்க ஜிஃபேம். இதுக்காக தான் நான் பைக் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. காரில் டெலிவரி தாராளமாக பண்ணுங்கள். கார்னா கூட ஓரளவுக்கு சேஃப்டியாக உள்ளே நம்ம உட்காந்துருப்போம். பட் பைக்கில் வந்து கொஞ்சம் கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் தலைவன் வந்து நான் இடம் விடுவேனா, எத்தனை பேர் வேணா வாங்கடா, நான் அப்படியே தான்டா நிற்பேன், அசால்ட்டாக தான்டா நிற்பேன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு நிற்கிறான். நீங்கள் போகவே முடியாது, நீ பாட்டுக்கு நில்ல, அப்படியே நீ உள்ளே போன மாதிரி தான். 7 ரிவர்ஸ் எடுத்து அடுத்த சந்து வழியாக கூட அவன் வந்து நினச்சா போயிருக்கலாம் உள்ளே. ஆனால் பையன் போவானாங்கிறான், என்னன்னு சொல்கிறது. சரி ஜெஃபம், வாங்க, நம்மளுக்கு இன்னும் 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது இதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு. போயிட்டு ஆர்டர் பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் கிட்ட போவோம். அடுத்து என்ன கேட்குறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் டெலிவரி பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். ஐ திங்க் ஸோ திஸ் இஸ் 10th ஆர்டரு. வந்துருப்பா, என்ன டாரஸாக வளைக்கிற யோ. இதை பர் என்னையா இன்னைக்கு எல்லாம் திணிசாக வராங்களே, நான் என்ன பண்ணுவேன். டாரஸ் வளைக்கிற மாரி ஒருத்தன் அங்கேருந்து வரான், இவன் என்னடா சொல்லாமக்கலாம் சொருட்டு இப்படி போகிறான், என்னன்னு சொல்கிறது. வண்டி ஆனால் இங்கே ரொம்ப டேஞ்சராக ஓட்டுறாங்க. அதே மாதிரி திறமையாக ஓட்டுறவங்களும் இங்கே ரொம்ப அதிகம் ஜிஃபேம், ரொம்ப அதிகம். பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கே கூஸ் பம்ப்ஸ் ஆகும். சரட்டுன்னு அப்படி கட் எடுக்கிறது என்ன, போயிட்டே இருக்கும்போது நடு ரோட்டில் ட்ரிஃப்ட் அடிக்கிறது என்ன, அப்படியே வண்டி 360 டிகிரியில் அப்படி ரொட்டேட் பண்ணுவான் பாருங்க. ஓரியா அப்படியே வண்டியை வச்சு உனக்கு முத்தம் கொடுத்துட்டா போ. பையன் போயிட்டான் முத்தம் கொடுக்குறேன்னு சொன்னோடனே. சைனாக்காரன் அமெரிக்காக்காரனுக்கு என்னடா முத்தம் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நான் அது போடு வண்டி. ஓகே ஜிஃபேம், வாங்க நம்ம ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு கிளம்பலாம் ஜிஃபேமே. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா 11வது ஆர்டரு 12வது ஆர்டரு என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா. 2 ஆர்டர் தாங்க. 2 ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் நம்ம வந்து தூக்கியாச்சு. இன்றைக்கி வியாழக்கிழமைன்றதால எல்லாரும் பாருங்கள் ஆஃபீஸை விட்ட உடனே எங்கே தெரிச்சு ஓடுறதுக்கு இருக்காங்க. குட்டுன்னு எல்லாம் இப்போ போகிறாங்க. பாதி பேர் வீட்டுக்கும், பாதி பேர் ஃப்ரெண்டு வீட்டுக்கும், பாதி பேர் யாரையோ பிக்கப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரியல, தெரிச்சு ஓடுறாங்க. ஏன்னா பர்ருக்கு போவாங்க எல்லாருமே. பர்ருன்னா அந்த அவுட்டரில் போய்ட்டு பாலைவனத்தில் உட்காந்துட்டு சிக்கனை சுடுறது, காஃபி சுடுறது, அங்கேயே உட்காந்து காவா செஞ்சு குடிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடுவாங்க. அது ஒரு உண்மையிலே அது ஒரு செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நாங்களும் அண்ணங்க 3 பேரும் வந்து ஒரு நாள் பிளான் பண்ணுவோம், போகலாம், போயிட்டு பிரியாணிலாம் செஞ்சு கொண்டு போவோம், உட்காருவோம், சாப்பிடுவோம். சாயந்தரம் போல் கஃபில்ட்ட லீவெல்லாம் கேட்டுட்டு நம்மளும் வண்டியை போய்ட்டு கொண்டு போய் போட்டு ஒரே வண்டியில் எல்லோரும் ஏறிட்டு பாலைவனத்தில் போய் உட்காந்து அப்படியே அழகாக செஞ்சு சாப்பிட்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஐடியா பண்ணிகிட்ருக்கோம். தான்ட்டு போயிட்டே இருக்குது. இப்போன்னு இல்லை, நார்மல் டைமில் கூட என்னத்தன்னு சொல்கிறது, குளிர் டைமில் போகிறதுக்கு செம்மையாக இருக்கும். நினச்சி பாருங்கள், நல்லா அந்த மொத்த சொட்டரை போட்டுக்கிட்டு கீழே விரித்து போட்டுக்கிட்டு உட்காந்து ஜம்முன்னு தேவையானதை செஞ்சுக்கிட்டு நல்லாயிருக்கும். வாங்க, இப்போ நான் 2 ஆர்டர் தூக்கியிருக்கேன். 2 வேறு ஹோட்டல்லேருந்து. ஏதோ நான் வரத்துக்கு லேட் ஆனதால் ரெண்டுமே நான் பிக்கப் பண்ணவே இல்லை. வந்தேன், 2 பேருமே ரெடியாக வச்சுருந்தாங்க. 2த்தையும் ஒரே டைமில் இது பண்ணேன், 2த்தையும் அட் அ டைமில் பிக்கப் பண்ணேன். இப்போ கொண்டு போயிட்டுருக்கேன். சும்மா ஒரு 1 கிலோமீட்டர் முன்ன பின்ன இருக்கலாம் லொக்கேஷனு, அப்படி தான் இருக்குது, அதில் காட்டுது. ஸோ அதனால் வேறு இடத்துக்கு நான் போக வேண்டியது இங்கே வந்துட்டேனே. சரி ஓகே, சேம் தான், ரூட்டு மிஸ் பண்ணிட்டேங்க. அதனால் அடுத்த கட்டிங்ஸ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ரூட்டை மிஸ் பண்ணால் அடுத்த கட்டிங் கிடச்சிரும் அப்படிங்கிற அந்த பிரம்மையில் இருந்துடாதீங்க. டக்குன்னு கிடைக்காது, ஆப் வச்சிரும் நமக்கே. எல்லாம் இப்போ இன்றைக்கி வேலைங்கிறதால ரோடு கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆகிடும். மணி வந்து எவ்வளோடா அப்படின்னு பார்த்தீங்களா, 5:50 ஆகிட்டு இருக்குங்க. ஸோ குளிர் டைமுங்கிறதால ரொம்ப நேரத்தோடையே வந்து இருட்டாயிடுது. மெட்ரோ சூப்பர் மெட்ரோ, சேம மெட்ரோ. ஸோ 15வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அக்செப்ட் பண்ணியிருக்கோம் 12 ரியாலுக்கு. இது எங்கே போகுது, எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. வாதின்னு காட்டுது, இமாம் யூனிவர்சிட்டி இந்த பக்கம் தான் போகுதா, அது சரி. வாங்க, ஒத்தை மால், நம்ம ஹவுஸ் டிரைவராக இருக்கும்போது இந்த மாலுக்கு அடிக்கடி வருவோம். அதை இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நானே ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கிறேன்னு சொல்லலாம்.
சத்யம் மாலில் போய்ட்டு இப்போ எங்கே போய்ட்டு பிக்கப் பண்ணுறதுன்னு தெரியல, என்னென்ன வாங்கி வச்சுருக்குதுன்னு தெரில. ட்ராலியில் வச்சு தள்ளிட்டு வந்து கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட வேண்டியதான். ஆன்லைனில் என்னென்ன வர வைக்கிறாங்க பாருங்கள், கொடுமடா எப்பா டே. நாளாச்சு இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம சுற்றி தெரியுமா, உண்மையிலே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஹவுஸ் டிரைவராக இருக்கும்போது அதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வா, அதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வான்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு உள்ளே வந்திருக்கிறது ஒரு பழைய நினைவுகள்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆகிற மாதிரி இருக்குது. என்ன பாருங்கள், எத்தனை வாட்டி உங்களுக்கெல்லாம் இப்படி காமிச்சிருப்பேன். அபுஹாஸ் அட 72 kg. இந்த வாட்டி உங்களுக்கு தெரியுமா, நான் வரும்போது ஊர்லேருந்தே ஒரு சிப்பம் அரிசி தூக்கிட்டு வந்துட்டேன் 2 மாதத்துக்கு தேவையானது. சரி வாங்க அப்படியே உள்ள சுற்றும், இன்னும் ரெடி ஆகலையா என்னோடய பொருள். அது ரெடி ஆகணுன்னே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் உள்ளே போய்ட்டு அப்படியே சும்மா சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். லெட்ஸ் கோ, உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபேமே, முதல் முறையாக சவுதி அரேபியாவில் நான் வந்து ஒரு ஆர்டர் எடுத்திருக்கிறேன். இங்கே பாருங்களேன், யாஸ்மீனில் இருக்கிற லூலுவில் தலைப்பு எடுத்தேன். இப்போ தான் 15 ரியாலுக்குன்னு எடுத்தேன். பார்த்தா ஓக் சினிமான்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. ஓக் சினிமாவில் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரியாமல் நானும் இப்போ போய்கிட்டு இருக்கேன். பார்ப்போமே அப்படி என்ன தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. நிறைய லேடிஸ் இருக்காங்க, நான் மேலே தூக்க முடியாது வீடியோவை. உள்ளே அப்படி என்ன இருக்க போகுதுன்னு தெரியாமல் ஒரு பெரிய குழப்பத்துடன் என்ன சொல்கிறது, நானும் மேல் நோக்கி அப்படியே சென்று கொண்டிருக்கிறேன். கையெல்லாம் ஃபுல்லாக பயங்கரமாக வலிக்குது. இந்த மொபைல் பிடிச்சிக்குது இல்லை, மொபைல் எதில் பிடிச்சிருக்கனோ அந்த கை வலிக்குது. அது இப்போ எப்போலேருந்து வலிச்சிக்கிட்டு இருக்கா, அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்க முடியல. லட்சி தேட்டருக்கு வந்தாச்சு, இப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்த்துட்டு வருவோம் வாங்க. இது ஜாய்ஸில் போட்டு வச்சு என்னம்மா சேல்ஸ் வித்தியை காமிக்கிறாங்க. போட்டு தாக்க எப்படி மார்பிளுக்கு நடுவில் கல்லில் லைட்டை வச்சு செமையாக பண்ணுறாங்க. கைஸ் எனக்கு உண்மையை சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் யார் இந்த மாதிரி எக்ஸிலேட்டரில் போகிறதுக்கு பயப்படுவாங்க? எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஆஃப்ரின்னு, அப்புறம் கொஞ்சம் பாபி, கொஞ்சம் அம்மா, பெரிய அண்ணி கொஞ்சோண்டு பயப்படுவாங்க. சரி ஓகே எடுத்தாச்சு, போவான். அப்படியே லூலு தான் இருக்குது. லெட்ஸ் கோ. ஸோ 17வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருக்கோம். சிட்டி விட்டு ரொம்ப அவுட்டரில் ஒரு பெட்ரோல் பங்க்கில் ஆரிதுன்னு சொல்லுவாங்க, அங்கேருந்து வெளியே. இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கிலோமீட்டர்னா 16 நிமிஷம் 15 கிலோமீட்டர் அடங்கொய்யால். இப்போ தான் ரைட்லேருந்து ஒன்று போகணுன்னு சொன்னிச்சு. இங்கே பாருங்கள், அதான் இங்கே இருக்குல்ல, அப்புறம் என்ன 9 கிலோமீட்டர் 14 நிமிஷம். வாங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம சர்னு கிளம்புவோம். ஒரு இடத்துல கூட கிடைக்கலைங்க பெட்ரோல் பங்க்கு, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது பக்காவா. எல்லாம் இங்கேருந்து அவுட்டரில் அங்கே பக்கம் பைபாஸ் இருக்குது. அல்கசீமு புரேதா போகிறவங்களாம் இந்த பக்கமாக போவாங்க. இப்போ குளிர் டைமுங்கிறதால இந்த மாதிரி இடத்துல வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த கடைலாம் இருக்குது பாருங்கள், குளிர் டைமுக்கு தேவையான விஷயங்கள்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு மஜா பண்ணுவாங்க. சரி வாங்க நம்ம கிளம்புவோம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா 18வது ஆர்டர் வந்து நம்ம எடுத்தாச்சு. ஸோ இப்போ அதை பிக்கப் பண்ணுவதற்காக தான் நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். தம்பி உன் ரூட் அந்தாண்ட இருக்குப்பா, இப்படி ஆப்போசிட்டில் வந்தால் உன் வண்டியும் என் வண்டியும் கிசிங் கொடுத்து கொள்ளும். எஸ். ஸோ ஒரு நண்பர் வந்து கேள்வி கேட்டிருந்தார். ஸோ என்ன கேட்குறாருன்னா, ப்ரோ 20 ஆர்டர் ஓட்டுறீங்க, அதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓடுது, அண்டு ருப்பீஸில் வந்து நீங்கள் எவ்வளோ ருப்பீஸ்க்கு அதுக்கு பெட்ரோல் போடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. வாங்க, அதை வந்து என்னால் கிலோமீட்டர் நோட் பண்ண முடியல காலையிலேருந்து. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் மார்னிங் வண்டி எடுத்த வேகத்துக்கு முதல் வேலையாகவே நான் பெட்ரோல் தான் போட்டேன். அதாவது 70 ரியாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டேன். நான் இப்போது இன்னும் ஒரு ஆர்டர் அடிப்பேன், இல்லைனா இந்த ஆர்டரோட நான் ரூமுக்கு போயிடலான்னு இருக்கேன். பயங்கரமாக தலை வலிக்குது, என்னன்னு தெரில. திடீர்னு சடனாக வந்துச்சு. அப்படியே சடனாக வந்து நம்ம லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லி பார்க்கும்போது அப்படியே வின்னு இழுக்குது அப்படியே தலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் இப்போ பீட்சா ஹட்லேருந்து இப்போ ஆர்டர் வந்திருக்கு. நான் கூட வெளி சைடு இருக்கும், பக்கத்தில் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் தூரமாக, அதாவது சிட்டிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணேன். பார்த்தா தள்ளிட்டான் உள் நோக்கி போடா அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய தலைவலியாக போச்சு இப்போ இது. அதனால் இப்போ இதை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். இப்போ போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. 18வது ஆர்டரு. ஸோ இந்த 18 ஆர்டர் முடிச்சுட்டு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு அப்படின்னா போயிட்டு நம்ம பெட்ரோல் போடுவோம். மறுபடியும் அத்தனை ரியாலுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அத்தனை ரியாலுக்கு தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 18 டெலிவரி பண்ணுறதுக்கு தேவையான இது போயிருக்கு பெட்ரோலு அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. ஏன்னா காலையில் தானே நம்ம டேங்க் ஃபுல் பண்ணோம், அதனால் இதை கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. 2 நாள் முன்னாடி 70 ரூபாய்க்கு போட்டேன், 2 நாள் ஓட்டினேன், கரெக்டாக 40 டெலிவரி அடித்தேன். அப்போது இன்றைக்கி வந்துட்டு அடிச்சிருக்கேன். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பெட்ரோல் போடுவோம். எவ்வளோ பெட்ரோல் போட்டிருக்கேன், எந்த பக்கம்டா இருக்குது பீட்சா ஹட்டு, போகிற ரூட்டு எங்கெங்கேயோ காட்டுது. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபுல் பண்ணும்போது தெரிஞ்சிடும் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு சொல்லி. பைக்கர் இருக்குது பார்த்திங்களா கொழுப்பு. நானே இப்படியும் அப்படியுமா போயிட்டுருக்கிறேன், தலைவர் உள்ளே பூந்து போகிறாரு ஜாலியாக. போப்பா உங்கள் காட்டில் தான் மழை. எங்கடா பீட்சா ஹட்டு? பீட்சா ஹட்டு இங்கே இருக்குது. ரைட்டு நான் இன்றைக்கி போயிருந்தேன் பீட்சா ஹட்டுக்கு, இங்கே அந்த இடத்துல தான் இருக்குது பீட்சா ஹட். லெட்ஸ் கோ, இந்த இடத்துல போய் எடுப்போம். பெட்ரோல் போட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ ருப்பீஸ் ஆச்சுன்றதை மறக்காமல் சொல்கிறேன். ஓகே,
வாங்க போகலாம் ஆர்டர் எடுத்துகிட்டு. ஜி ஃபேம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்துட்டேன். 18 ஆர்டர் தாங்க ஓட்டினேன். நான் சொன்னால இதுக்கப்புறம் ஓட்டுமே இல்லைன்னா ஓட்டாமல் கூட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொன்ன அதே ரீசன் தாங்க. என்னன்னு தெரில, தலை வின்னு இழுக்குது. சாப்பிடாத நல்ல பசியில் இழுக்குதா இல்லை குளிர் சில்னஸ் நேரம் மண்டைக்கு நேரம் இறங்கினதால இழுக்குதான்னு சொல்லி தெரியல. இப்படி தட்டப்பா பயங்கரமாக இழுக்குது. ஸோ சாரி, கோச்சிக்காதீங்க. பெட்ரோல் எவ்வளோ போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ பெட்ரோல் இன்றைக்கி போயிருக்கு கன்சியூம் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் சொல்ல முடியல. கோச்சிக்காதீங்க தயவு செஞ்சு. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் பெட்ரோல் போட்டு இதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் 20 ஆர்டர்ஸ் ஓட்டுறதுக்கு எவ்வளோன்னு. பட் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 18 ஆர்டர் தான் ஓட்டினேன். ஸோ 18 × 13 போட்டு பார்த்துக்கோங்க. நைட்டுக்கு சாப்பாடு என்ன தெரியுமா? ஒயிட் ரைஸ். இது கூட என்ன குழம்புடா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஒன்றுமே இல்லை, புளிச்சக்கீரை அந்த ஒரு இது அப்படியே நம்ம போட்டு சாப்பிடுவோம். ஸ்பூனில் அப்படியே அள்ளி சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஸோ இதுதான் சாப்பாடு. இந்த லேப்டாப் ஆன் பண்ணியிருக்கேன். அடுத்து வீடியோ எடிட் பண்ணணும் அந்த தலைவலியோட. அப்போ தான் நீங்கள் நாளைக்கு பார்க்க முடியும். இன்றைக்கி நான் அப்டேட் பண்ணால் தான். ஸோ அதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படுத்துருவேன். ஆனால் அந்த 2 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணாமல் வந்தது எனக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. இந்த சைடு ஆரித் பக்கம் வந்து மாட்டிக்கிட்டேன். சிட்டிக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக பண்ணிட்டு வந்திருப்பேன். இந்த தலைவலியாக இருந்தாலுமே மறுபடியும் இப்போ இங்கேருந்து 12 கிலோமீட்டர் சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். எம்டியாக 12 கிலோமீட்டர் வரை போகணுமா அப்படின்ற மாதிரி மைண்டில் நான் யோசிச்சுட்டு நான் விட்டுட்டேன் ஜிஃபேம். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். கண்டிப்பாக நீ கூட்டத்தை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அப்படியே மாற்றி கவர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் சொல்ல முடியும். தட்ஸ் இட். ஸோ வாங்க நம்ம அடுத்த கட்ட வேலையில் ஈடுபடலாம். சாப்பிடுவோம். பயங்கரமாக பசிக்குது ஜிஃபேம். மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களோட அன்பு ஆதரவு லவ் அண்ட் சப்போர்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 தேங்க்யூ ஜிஃபேம். பாய்.